ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கோம். இது வந்து ஒரு கரும்புல்லை. கரும்புல்லைன்னா இந்த மாடு வந்து ஒரு 2ஆம் ஈத்துக்கு மாடு. 2வது ஈத்து மாடுனா 6 பல்லு. 6 பல்லில் கருவாகன புல்லையில் இப்படி ஒரு கிலோமீட்டர் தாங்கும். கிலோமீட்டர் தாங்கும்னா இப்படி வெயிலில் மேயும். வெயிலில் மேய்னா நல்ல மாடு ஒரு 6 12 லிட்டர் கறக்கும். 6 12 லிட்டர் கறந்தாலும் கருவாகன புல்லை போடும். கருவாகன புல்லை போடும்னா இந்த மாட்டில் நல்லா தரை இருக்கும், பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் இருக்குன்னா கருவாகன புல்லையில் நல்ல தரமான மாடு, நல்ல மாடு. நல்ல ஒரு முக்காத்தரத்து மாடு. பருமாடும் இல்லை, பொடி மாடு இல்லை, முக்காத்தரத்து மாடு. முக்காத்தரத்து மாட்டில் நல்ல மேனியான மாடு. நல்ல மேனியான மாடுனாலும் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு நமக்கு இதில் என்ன லாபம்? என்ன லாபம்னா வெயில் தாங்குது. வெயில் தாங்கும்போது மேய்ச்சல் முறையில் வளைக்கும்போது நமக்கு தீவனம் மிச்சம். தீவனம் மிச்சமுங்கும்போது இந்த மாட்டுக்கு நமக்கு தவிடு மச்ச குச்சி புண்ணாக்கு செலவு தானே ஒழிஞ்சு, மேய்ச்சல் முறையில் மேய்க்கும்போது நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இற வச்சா போதும். நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இற வச்சா போதும். பகலில் பூரா மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு தரமான மாடு, நல்ல மாடு. நல்ல ஒரு கருவாகன புல்லையில் நல்ல மாடு.